நாம் என்றாவது இறைவனுடைய சக்தியை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா என்ன? அவனுடைய ஆற்றல் எத்தகையது என்பதை நினைத்து பார்த்திருக்கிறோமா என்ன? அதை இபாதத் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய வசனம், அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவனுடைய குதிரத், இவைகளை சிந்திப்பது. 1 மணி நேரம் நீங்கள் சிந்திப்பது, ஒரு சாஅத், 1 மணி நேரம் வச்சுக்கிடும். அல்லாஹ்வினுடைய ஆற்றலை நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். விரிந்திருக்கக்கூடிய இந்த வானம், பறந்திருக்கக்கூடிய பூமி, உயர்ந்திருக்கக்கூடிய மலை, அலையெழுப்பக்கூடிய ஆழ்கடல், மிருகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அடர்ந்த காடு, இவைகள் என்ன ஆச்சரியங்கள் இருக்கிறது! அவைகளுடைய குதிரத்தை நம்ம பார்க்கிறது. 1 மணி நேரம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் 1000 வருடம் நீங்கள் தொழுவதை விட அந்த 1 மணி நேரம் சிறந்தது என்கிறது மார்க்கம். சிந்தனைக்கு முக்கியத்துவம் தருகிறது. அப்படி நாம் சிந்திப்போமையானால் இறையச்சம் நமக்கு வந்துவிடும். அந்த இறையச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடத்திலே மக்பூல். அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சாதானே நமக்கு அச்சம் வரும். யாருன்னே தெரியாது, நமக்கு அச்சம் வருமா? ஒரு பெரிய சூஃபி, அவங்ககிட்ட போய் கேட்டாங்களா, நாங்கள் கேட்குறோம், துவா செய்யத்தான் செய்கிறோம், எங்களுடைய துவா கபூலாகிறது இல்லையே. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு யாருண்டே தெரியாதவனிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நல்ல கருத்தோடு நீங்கள் பாருங்க. அவன் யார் என்றே உங்களுக்கு தெரியாது, அவனிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை அறிந்து கேளுங்கள், அறிந்து வணங்குங்கள்ங்கிறாங்க. அல்லாஹ்வை அறியறது தான் ஒரு பெரிய இபாதத். அதுதான், அதை விட உயர்வான கல்வி எதுவும் இல்லை சகோதரர்களே.